ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ஓகே, நான் இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னென்னா இது பெரிஸ் காதுனோண்டு ஸ்டேஷனில் தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது பெரிஸ் காதுனோ ஸ்டேஷன். அது அதுண்டா ஃப்ரான்ஸில் பெரிய இது ஃப்ரான்ஸில் பெரிய ஸ்டேஷனில் இதுவும் உண்டு. இது பெரிஸுக்குள்ளே இருக்குது. இது இதுக்கு பக்கத்தில் தான் எங்களோட லாஷப்பல், அதுண்டா தமிழர்கள் அதிகமான வர்த்தக ஸ்தாபனங்கள் உள்ள இடம். இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த காதுனோ ஸ்டேஷன் இது அந்த ஸ்டேஷனுக்கு முன்னுக்குள்ளே இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு அதுண்டா கூடுதலாக டூரிஸ்ட் வெளியிலேருந்து வர ஆட்களுக்கு இதுக்கு முன்னுக்கு உள்ளதெல்லாம் ஹோட்டல்ஸ் தான். இது ஒரு பெரிய ஸ்டேஷன் பெரிசுக்குள்ள, அதோட ஃப்ரான்ஸுக்குள்ளேயும் இது ஒரு பெரிய ஸ்டேஷன். இதில் உள்ளூர் சேவைகளும் இருக்குது. அதுண்டா ஃப்ரான்ஸுக்குள்ளே ஓடுற உள்ளூர் சேவைகளும் இருக்குது. வெளிநாட்டுக்கு ஓடுற ட்ரெயின்களும் இருக்குல்ல, நாங்கள் எடுக்கலாம். அதுண்டா இதுக்கு பிரசித்தி பெற்ற ட்ரெயின்கள் இருக்குது. அதுண்டா பிரசித்தி பெற்றமான ட்ரெயின் இருக்குது இதில். அதுண்டா ஈரோஸ்டார்னு சொல்லுவாங்க. அதுண்டா ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டனுக்கு போகிற ட்ரெயின். இது முதல் இதில் முகப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காதுனோ ஸ்டேஷன்ட முகப்பு இதுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம் இருக்கிற பார்க்குறதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டும் வர்த்தக ஸ்தாபனங்கள். கூடுதலாக இதில் ஹோட்டல்ஸ் முன்னுக்கு இருக்கிறது, கூடுதலாக ஹோட்டல்ஸ். அதுண்டா இதில் வெளிநாட்டு அந்த சர்வதேச ரீதியாக இந்த புகையிரத நிலையம் இருக்கிறபடியாக வெளிநாட்டிலேருந்து வர ஆட்களுக்கு வசதியாக இருக்குது. இது நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டோம். உள்ளுக்கு போய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதில் முக்கியமாக இதில் இந்த புகையிரத நிலையத்தில் முக்கியமான இது ஃப்ரான்ஸில் இருந்து லண்டனுக்கு போகிறதான துரித சேவைக்கான ஒரு ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் தான் ஈரோஸ்டார்னு சொல்லுவாங்க. நான் புதுசில் 2 போயிருக்கிறேன். முதல் போகிற நேரம் ஒரு சத்தமும் இருக்காது. ட்ரெயினுக்குள்ளே இருந்துட்டு ட்ரெயின் வெளிக்கிட்ட பிறகு ஒரு சத்தமும் இருக்காது. நல்லா இருக்கும். அதுண்டா இது ஃப்ரான்ஸில் இருந்து லண்டனுக்கு போன நேரம் ஒரு கடல் எல்லையை இந்த ட்ரெயின் அந்த கடல் எல்லைக்கு நடுவால் தான் வீறிட்டு போகும். அது எங்களுக்கு ஒன்றும் கேட்காது, சத்தம் ஒன்றும் கேட்காது. அதுண்டா முக்கியமாக இதில் துரிதமான சேவை. இந்த ஈரோஸ்டாரில் துரிதமான சேவை. அதுண்டா ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டனை போயிட்டு அடைகிறதுக்கு 2 மணித்தியாலம் 15 நிமிஷம் எடுக்குது. இது 2 மணித்தியாலம் 15 நிமிஷம் எடுக்குது. இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து நாங்கள் லண்டனை போயிட்டு அடைய. இந்த ஈரோஸ்டார் சேவைக்கு வந்தது 1994ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. நான் இதை ஒரு தகவலை நான் சேகரித்து தான் உங்களுக்கு சொல்லுறேன். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் 1994 தான் இந்த ஈரோஸ்டார்ட வர்த்தக சேவை, அதெல்லாம் வர்த்தக ரீதியான புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இது அவை கணக்கு ஆராய்ச்சிகள் அதுகளெல்லாம் செய்து தான் இந்த புகையிரத சேவையை அவை நீருக்கு அதுனா கடலுக்கு அடியில் அதுண்டா கடலுக்கு அடியில் போகிற மாதிரி செய்திருக்கேன். கடலுக்கு அடியிலண்டா இந்த ஃப்ரான்ஸ் எல்லையிலிருந்து லண்டன் எல்லைக்கு நடுவில் கடல் எல்லைகள் இருக்குது. அதை இந்த ட்ரெயின் அதை கடக்கும். அப்போ அது என்னென்னா ஒரு அவசரமாக நாங்கள் போக வேண்டி வருதுண்டா எங்களுக்கு பஸ் சேவையும் இருக்குது. ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டனுக்கு பஸ் சேவை இருக்குது. அது கிட்டத்தட்ட 9 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் எடுக்கும். அதை விட இது ஆக துரிதமான சேவை. 2 மணித்தியாலம் 15 நிமிஷம். அப்போ ஆக துரிதமாக நாங்கள் அந்த எல்லையை போயிட்டு அடையலாம். இந்த காதுனோ ஸ்டேஷனில் பல உள்ளூர் சேவைகளுக்கான புகையிரதங்களும் இருக்குது. அதையும் நான் சொல்லணும். அதில் உள்ளூர் சேவைக்கு புகையிரதத்தில் துரிதமான சேவைக்கான புகையிரதங்களும் இருக்குது. எல்லா தரிப்பிடத்தில் நின்று போடுறதுக்கான புகையிரத சேவையும் இருக்குது. இந்த ஸ்டேஷன் முதல் நாள் சொல்லணும். இந்த ஸ்டேஷனுக்கு பேர் காதுனோ. இது இந்த மேலே பாருங்கள், மேலே இருக்கிறது தான் அந்த என்னதுன்னா
இப்போ லண்டனுக்கு போகிற அந்த எங்களோட பாஸ்போர்ட் செக்கிங் அதெல்லாம் அந்த மேல் தரிப்பிடம். அதோட வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து வர்த்தக ரீதியாக இந்த ஸ்டேஷன் முன்னிலையில் முன்னிலை வகித்து கொண்டு இருக்குது. அதில் வந்து இது இந்த வளமையாக இப்போ வந்து சம்மர் காலம், இப்போ சரியாக அதுபடியாக வந்து எந்த நேரமும் இங்கே போனால் சனமாக தான் இருக்கும் சம்மர் காலத்துக்கு. அதுண்டா இங்கே இருந்து இந்த காதுனோவில் இருந்து ஆம்ஸ்டர்டமுக்கும் ட்ரெயின் போகுது, பெல்ஜிக்குக்கும் ட்ரெயின் போகுது, மற்ற சர்வதேச நாடுகளுக்கும் ட்ரெயின் போகுது, வேறு வட ஜெர்மனிக்கும் ட்ரெயின் போகுது, வட ஜெர்மனிக்கும் ட்ரெயின் போகுது. இது இந்த யூரோஸ்டார்ட இந்த ட்ரெயினோட முகப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வந்து யூரோஸ்டார்லேருந்து வந்து இறங்குறாங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் முதலாவது ட்ரெயின் வந்து விடிய 5:30 மணிக்கு ஏதோ தொடங்குதுன்னு நினைக்கிறேன். விடிய 5:30 மணிக்கு தொடங்குது. எவ்வளவு இலகுவாக நாங்கள் லண்டனை போயிட்டு அடைய முடியுமோ அதுக்கான முதலாவது இடத்துல இந்த ஈரோஸ்டார் வகிக்குது. வேறு இந்த காதுனோ ஸ்டேஷனையும் நான் சொல்லணும். இதில் வந்து சரியான பல பாதுகாப்புகள் இருக்கும். இந்த நேரம் போலீஸ் இருக்கும். அதில் டிக்கெட்டு செக்கர் இருப்பாங்க, பரிசோதகர், டிக்கெட் பரிசோதகர், பற்று சீட்டு பரிசோதகர் இருப்பாங்க, வர்த்தக நிறுவனங்கள் இருக்குது. எல்லா விதமான சேவைகளையும் எல்லா விதமான சேவைகளும் இங்கே இருக்குது. அதுண்டா உள்ளூர் சேவை, வெளிநாட்டு சேவைன்ற எல்லா விதமான சேவைகளும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுண்டா இப்போ ஃப்ரான்ஸில் இல்லாமல் வேறு நாடுகளில் இருந்து அதுண்டா ஆசிய நாடுகளில் இருந்து பார்க்குற ஆக்களுக்கு இந்த ஸ்டேஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் நான் கதைச்சதில் அறியக்கூடியதாக இருக்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்து கொண்டே வாங்கலேன். என்னுடைய நான் கதைக்கிறதையும் கேட்டுக்கொண்டு இதையும் பார்த்து கொண்டு வாங்க. வேறு என்னென்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை, அது கொஞ்சம் எனக்கு கவலையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.